எல்லா வியாதிகளும் இயற்கையாய் வருவது கிடையாதுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக மரண வியாதிகளோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தினால, சூனியம், பில்லி சூனிய கட்டுகளினால, பிசாசன் கட்டுகளினால, சில குடும்ப சாபத்து நிமித்தம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படிப்பட்ட வியாதிகளோடு கூட போராடி கொண்டிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலால் கூட போய் சரி செய்ய முடியாத காரியமாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அல்சர் வியாதியினால் மிகவும் கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களை விட்டு அந்த வியாதியினுடைய ஆவி வெளியேறி அவங்க விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையில் முழுகி செத்துறணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே சாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் பாருங்க. அவங்களுக்கு ஜெபித்த பொழுது அந்த சூசைட் ஸ்பிரிட், அந்த தற்கொலை ஆவி அவர்களை விட்டு நீங்கி அவங்க விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் இந்த மகள் சின்ன வயசு தானே, அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள். அந்த பிள்ளைக்கு ஜெபித்த பொழுது அந்த சொன்னால் அவளுக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை, ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜெபித்த பொழுது அவள் அப்படியே அந்த தேவ வல்லமை இறங்கி கீழே விழுந்தா, அவளை விட்டு அந்த பலவீனத்தின் ஆவி நீங்கிட்டுன்னு பார்க்கிறோம். வேதத்தில் கூட பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கூனியாக இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், சாத்தான் கட்டியிருந்த இவளை நம்ம கட்டவிழ்க்க வேண்டாமான்னு சொல்லுவார். அப்படின்னா எல்லா வியாதிகளும் நேச்சுரலாக வருவது கிடையாது. பிசாசினால் அனுப்பப்படுகிற, கொடுக்கப்படுகிற அநேக வியாதிகள் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி விஷயம் தெரியாம ஒருவேளை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணத்தை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவழித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பதிலே கிடைக்கல. பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய ஏல்பெத்தேல் ஜெப மையம், புதூரில் இருக்கிற நம்மளுடைய ஜெப மையத்தில் விசேஷமான பரிசுத்தாவின் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறுகிறது. ஆண்டவர் விசேஷமாய் மரண கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற காரியத்தை குறித்து இந்த வாரம் ஆண்டவர் பேச போகிறார். அவருடைய வார்த்தையை கொடுக்க போகிறார். ஆகவே நீங்க பங்கு பெற்றுக் கொள்ளுங்க. எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும், சாப கட்டுகளா இருந்தாலும், அது பிசாசனால, அது ஒரு மாந்திரிகமோ செய்வினோ, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் அற்புதமான விடுதலையும் சுகத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். இதற்கு அது குறித்த மேலும் தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்கிரீன்ல பார்க்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 8122743335 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தவறாமல் குடும்பமாய் பங்கு பெற்று தேவன் கொடுக்கிற விடுதலையை பெற்று செல்லுங்கள். God bless you.